ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் vlog. இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். அனைத்து பெண்களுக்கும் இனிய தேசிய மகளிர் தின வாழ்த்துக்கள். vlog நம்பர் 11. இன்னைக்கு சாட்டர்டேயோட பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்ச் பாக்ஸ் கட்டின ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் நான் காய்கறியை கீழே உட்காந்து கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். வெண்டைக்காயை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு இப்போ பார்க்க போகிறது நம்ம என்னன்னா வத்த குழம்பு தான். இது என்னோட ஃப்ரெண்டு சொன்ன ரெசிபி, ரொம்ப நல்லா வந்தது. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நான் போட்டிருக்கிறது மணத்த தக்காளி வத்தலும் சுண்டைக்காய் வத்தலும் போட்டேன். அப்புறம் ஒரு 15 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி, அப்புறம் வதக்கி வச்ச வெண்டைக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஜீரக பொடி, 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுட்டு உப்பும் போட்டுட்டு ஒரு எலுமிச்சம்பழம் அளவு இருக்கிற புளியை ஊற வச்சு ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிறதுல ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். கொதிச்சோன்னே 3 டீஸ்பூன் சாம்பார் பொடி, நான் ஆச்சி சாம்பார் பொடி தான் யூஸ் பண்ணுவேன் எப்பொழுதும், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆச்சி சாம்பார் பொடியை நல்லா தண்ணியில் ஊற்றி கரைச்சி அதையும் போட்டு கொதிக்க வச்சோன்னா வத்த குழம்பு ரெடி. இதில் கடைசியாக கொஞ்சம் வெல்லம் போட்டோம்னா காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே பேலன்ஸ்டாக ஆகி ரொம்ப சூப்பராக தேனாட்டம் இருக்கும் குழம்பு. சாட்டர்டேங்கிறதுனால நான் எப்பொழுதும் அந்த வாரத்துக்குரிய மாவை ரெடி பண்ணி வச்சிருவேன். ஏன்னா சண்டேக்கு நமக்கு நான்வெஜ் செய்ய, துணி துவைக்க இதுக்கே நேரம் போயிடும். இப்போது புடலங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். புடலங்காய்க்கு தேவையான உப்பை போட்டு நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி தண்ணியை புளிஞ்சு தனியாக வச்சிடணும். அப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, ஒரு வரமிளகா, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு புளிஞ்சு வச்சிருக்கிற புடலங்காயை போட்டு நல்லா வதக்கணும். நல்லா சுருளை வதக்கினா சீக்கிரம் வெந்துடும். அதோடு இல்லாமல் கலரும் மாறாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க. ஒரே ஆவிதான், நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் வேக வச்சிருக்கிற கடலைப்பருப்பையும் போட்டுட்டு தேங்காவையும் போட்டு ஒரு கிண்டி இறக்குனீங்கன்னா சூப்பரான புடலங்காய் பொரியல் ரெடி. மில்லட் தோசை தான் ஊத்துனேன். அதுக்கு பாப்பா எப்பொழுதுமே வெங்காய சட்னி தான் அரைச்சி கேட்பா. ஸோ வெங்காயம், தக்காளி, மிளகாய் எல்லாத்தையும் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு லைட்டாக கொத்தமல்லியும் போட்டு ஒரு வதக்கி எடுத்து அரைச்சிட்டு வந்தாக்கா சூப்பரான வெங்காய சட்னி ரெடி. அப்புறம் 2 தோசையும் வச்சு பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன். பாப்பாவுக்கு ஸ்கூல் ஆஃப் டே தான். ஸோ அவளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கிடையாது, ஒன்லி பிரேக்ஃபாஸ்ட் மட்டும்தான். எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கு மட்டும் லஞ்ச் கட்டிட்டு ரெடி ஆயாச்சு. இந்த விலாகோட எண்டுக்கு வந்தாச்சு. விலாக் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.